Praise the Lord. How are you? Today we are continuing on the topic of finding rest in God. கர்த்தருக்குள்ள எப்படி நம்ம இலை பாருகிறது அப்படின்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஸோ டுடே one of the very key ways, முக்கியமான ஒரு வழி என்ன என்றால் வெரி சிம்பிள், worship. ஹல்லேலூயா, அவரை ஆராதிக்கிறது. அவரை ஆராதிக்கும் போது உண்மையாகவே நம்மளுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு கம்ப்ளீட் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வசனங்கள் குறித்திருக்கிறது. அனுபவத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யாரை நம்ம ரொம்ப பார்க்கலாம் என்றால் தாவீது ராஜா. சங்கீதம் 34:1 சொல்லிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord at all times. His praise shall continuously be in my mouth அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லேயும் ரொம்பவே அழகாக இருக்குது. அவர் எப்படிலாம் அவர் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கிறார், துதிக்கிறார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இட்ஸ் a வெரி காமன் வேர்ஸ், எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச வசனம்னால நம்ம அதை அடிக்கடி சொல்லி நமக்கு அது பழகி விட்டது. பட் இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்குன்னா, I will bless God every chance I get. எனக்கு எப்போல்லாம் தருணம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அவரை பிளெஸ் பண்ணிடுவேன். மை லங்ஸ் எக்ஸ்பேண்ட் வித் ப்ரைஸ். ஹல்லேலூயா, உள்ளந்திரியங்கள் அவருடைய துதியினால் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஹீ இஸ் அ வர்ஷிப்பர். அதனால we can learn a lot from David. அவருடைய சாம்ஸில் இருந்தும் அவருடைய வாழ்க்கையிலேருந்தும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். Today we are going to see how David worshipped when he was blessed. அதாவது அவர் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி கர்த்தரை துதித்தார் என்றதை நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் it's easy to worship and bless God when everything is going fine. ஆனால் உண்மையாகவே நம்ம எவ்வளவு நாளைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சொல்லி நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். மேபி சம்டைம்ஸ் இப்போ ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வருது, ஒரு போனஸ் வருது, ப்ரொமோஷன் வருது, ஒரு தயவு வருது. ஓ வா, தேங்க்யூ, ஐ எம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க அதோடு நிறுத்திடுவாங்க. சிலவங்க அந்த டைம் கூட they forget to thank and worship God. Sometimes what happens is in the thanksgiving and worship அந்த one day மட்டும், or maybe மிஞ்சி போனால் ஒரு 1 week, சம்டைம்ஸ் அவ்வளோ நாள் மட்டும்தான் அந்த துதி நம்மளுடைய இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, அந்த நன்மைகளை நினைத்து நான் கண்டினியூஸாக நான் ஆராதித்து கொண்டிருப்பேன். ஸோ ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. ஏனென்றால் இந்த இலைப்பாறுதல், இந்த ரெஸ்ட் என்பது அடிக்கடி நம்மக்கிட்ட இருந்து அது திருடப்பட்டு போய்விடும். we might lose it, but what can keep it always at rest, at peace, at calmness, அது என்ன என்றால் when our spirit is continuously worshiping him. Let's go to very quick 2 Samuel chapter 7. David has become king, prophecies has been given, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும்போது அவர் எப்படி அவர் ஆராதிக்கிறார் என்று 2 சாமுவேல் 7:18 verse onwards நீங்கள் தயவுசெய்து எல்லாவற்றையும் அழகாக நீங்கள் படித்து பாருங்கள். என்ன போட்டிருக்குது என்றால், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், who am I Lord அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்னொரு டிரான்ஸ்ல, who am I Master God, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 22ஆம் வசனம் நான் எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் படித்தேன். பட் இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது 21ஆம் வசனம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டன் ஆல் திஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ எம். இது எல்லாவற்றையும் நான் யார் என்றதுனால நீங்கள் எனக்கு செய்யலை, பட் பிகாஸ் ஆஃப் ஹூ யூ ஆர். நீங்கள் யார் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க. அவுட் ஆஃப் யுவர் வெரி ஹார்ட், உம்முடைய இருதயத்திலேருந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி. தாவீது ராஜாவை பார்த்தோம் என்றால் கண்டினியூஸ் வர்ஷிப், கண்டினியூஸ் ப்ரைஸ். ஏதோ என்னைக்கோ நடந்தது அதுக்காக மறந்து போகலை. அவர் என்னைக்கோ நடந்ததையும் அவர் காலங்காலமாக அவர் துதித்து கொண்டிருக்கிறார். நானும் ஃபஸ்ட்டு கூட எங்கள் லைஃப்பில் திங்ஸ் தட் ஹேப்பன் மெனி இயர்ஸ் ago, அது ஃப்ரெஷ்ஷாக நடந்தது போல் எங்களுடைய மனதை நாங்கள் ரிமைண்ட் பண்ணி, வாவ், என்னைக்கோ நடந்திருக்கு, அது இப்போ நடந்தது போல், தேங்க்யூ ஜீசஸ், இதை செஞ்சிங்களே உமக்கு நன்றி, அடுத்தது ஒன்று ஞாபகப்படுத்துவோம், இதை செஞ்சிங்களே நன்றி. ஸோ லெட் அவர் ஹார்ட் பி ஃபில்ட் வித் தேங்க்ஸ்கிவிங் அண்ட் வர்ஷிப் ஃபார் ஆல் ஹி ஹஸ் டன். அப்படியே நம்ம இருதயத்தை நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்கும்போது அஃப்கோர்ஸ் திங்ஸ் நம்மளுடைய சமாதானத்தை குலைக்கிறதுக்கு காரியங்கள் நம்மளை டெம்ப்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம துதித்து கொண்டே ஆராதித்து கொண்டே இருக்கும்போது, கஷ்டங்கள் வரும்போது
துதித்து கொண்டிருக்கிறது, அது நாளைக்கு பார்ப்போம். பட் இன்றைக்கு ஜெயம் எடுத்ததை அந்த நாள் மட்டும் சொல்லிட்டு துதித்து நிறுத்திட க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். அந்த சாப்டரை கண்டினியூஸாக இயர்ஸ் கணக்காக அந்த அற்புதங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஷால் வி ப்ரே? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட தாவீது ராஜாவை போல எங்களுக்கு கொடுத்த வெற்றிகளுக்கும் ஆசீர்வாதம் அந்த டைம்லேயும் உண்மை மனப்பூர்வமாய் ஆராதிக்கும்படியாக கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் உம்முடைய பீஸ், உம்முடைய ரெஸ்ட், உம்முடைய இலைப்பாறுதலால் நிரப்புங்க. மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்கள், எல்லா வரிஸ் நீக்கி போட்டு கர்த்தாவே ராஜா ஒவ்வொருவருக்கும் நல்ல ரெஸ்ட் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Bless this day. Give you all the glory. Jesus' name we pray. Amen. Have a wonderful day. God bless you. Be blessed.